எப்ப வேணாலும் இங்கிருந்து புறப்பட வேண்டி இருக்கும். நீங்க புறப்படுற இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா நீங்க புறப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. புறப்பட இன்னைக்கு எல்லாரும் இன்றைக்கு இஸ்ரவேலை நோக்கி புறப்பட போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கணவர்களை பார்த்து, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நீங்க மோசே எல்லாம் போங்க, போய் அங்க ஒரு நல்ல இடம் பாருங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலையும் பாருங்க, மார்க்கெட்லாம் இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு டிபெண்டன்ட் விசா போடுங்க, நாங்க பின்னாடி வர்றோம். நான் நினைக்கிறேன் அழகா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. மோசேயோடு கூட 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டோம். ஏன் பெண்கள் வந்தாங்க? நாங்க இல்ல. ஒருவேளை எல்லாம் டிபெண்டன்ட் விசா அமுச்சு விட்டுருச்சு போல, முன்னாடியே நீங்க போங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, கூட வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். தேவன் இன்னைக்கு கிளம்பு அப்படின்னா கிளம்ப முடியுமா? கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கன்ஃபார்மா ஒரு பெரிய கூட்டம் வராது. திடீர்னு சொல்லிட்டாரு அந்த அம்மாட்ட, யாரு தூதன் வந்து சொல்லிட்டாரு லோத்துவின் மனைவி கிட்ட, கிளம்பு அப்படின்னு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கிளம்பல பாருங்க. கிளம்புறதுக்கு வாய்ப்பு ஆண்டவரும் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? உடனே இந்த பூமியை விடு அப்படின்னா விடுறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வித்து தரித்திரட்ட குடுறா, கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். ஆனா பணக்கார வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான். ஆனா இன்னொரு பணக்காரர் இருக்கான் சகையுன்னு, அவன் சொன்னா எல்லாத்தையும் பாதியை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துட்றேன், யாருக்காவது கொடுக்க வேண்டியதா 4 மடங்கா கொடுத்துறேன். கர்த்தர் சொன்னாரு, என்னடா நான் சொல்லாமே ரெடி ஆயிட்டு நீயே. இன்னைக்கு ஒரு கூட்டம் அதற்கு தயாராக இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, என் வீட்டுக்கு வருகிற இயேசு எனக்கு முக்கியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அட் எனி டைம் காட் கூப்பிடும் போது நான் போவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இனி சொல்ல முடியுமா உங்களால? சும்மா கத்தர் டெஸ்ட் வச்சு பார்த்தாலே உங்களால கொடுக்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? திடீர்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு நல்ல சுபாவம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கவனிச்சு பார்த்துருப்பீங்க, உங்க வீட்லயும் இருப்பாங்க. ஏதாவது ஏழைங்க வந்தோடனே நம்ம வண்டி ஓட்டிட்டு இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இங்கேயா இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி, அரபிடி கொடுங்க, பாவம் கஷ்டம் சொல்லுவாங்க தானே. பொதுவாக ஆண்களை விட பெண்கள் இமிடியேட்டா சொல்லிடுவாங்க. அதை இல்ல உடனே கொடுத்துருங்க, எங்க பாவம் வெளியே நிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லி பாருங்க, இந்த ஒரு அம்மா குப்பல்ல வந்திருக்கு, பாவம் புடவை இல்லை, போய் 2 புடவை எடுத்துட்டு வான்னு. எங்கிட்டயே 2 தான் இருக்கு. இந்த அடுத்தவங்களை கொடுக்க சொல்றதுக்கு இருக்கிற வேகம் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது, வராது. நம்ம கிட்ட வந்து வேகமா கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது சட்டை தேவையில்லாதது இருக்கு? ஏன்? அவர் பாவம் சட்டை இல்லையாமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரிம்மா அந்த புடவையும் சேர்த்து கூட ஒரு மனைவி இருக்கட்டும். இல்லைங்க, நீங்க சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும். நமக்கு கொடுக்க மனசு வராது தானே, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வருது இல்ல. இந்த சுபாவம் எந்த கொடுக்கறதுல வரணும். இன்னைக்கு இயேசு என்னை ஒரு விஷயத்தை விடு என்றால் விடுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா, அப்படி நான் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா பயபக்தி உள்ளவனா மாறிட்டேன்னு அர்த்தம். எனக்கு அதை விட அது பெருசா படுது, இது எனக்கு பெருசா படல. ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களால வேலையை விட முடியுதா? பஹ்ரைனுக்கு வான்னும் போது ஒரு தடவை கூட கேட்காம ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, எல்லா வாசலும் திறந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பஹ்ரைனை விட்டுட்டு ஊழியத்துக்கு போனும் போது எத்தனை தடவை ஜெபம் பண்றீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை. இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட எல்லாம் கேட்கறது, ஆண்டவர் என்கிட்ட போன்னு சொல்ற மாதிரி இருக்குது, போவாதன்னு சொல்ற மாதிரி இருக்குது, எது உண்மை? ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? ஏன்னா உங்களுக்கு இதை விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு இதை விட மேலான ஒரு வேலை கிடைக்குதுன்னா கூப்பிடுறாங்கன்னா உடனே விட்டுட்டு போயிடுறோமா இல்லையா? இதை விட ஒரு 1000 மடங்கு சம்பளம் அதிகம் கிடைக்குது. நீங்க யோசிச்சீங்களா? கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார் சொன்னீங்க தானே. ஏன் ஊழியத்துக்கு சொல்லும் போது அது வரமாட்டேங்குது? கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறாருன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கர்த்தர்கிட்ட அடையாளம் கேட்டிருக்கிறேன். உனக்கு என்ன செய்யும்? தோல் மேல பனி பெய்யும், தோலுக்கு வெளியே பனி பெய்யுமா திருப்பி? இதுக்கு மட்டும் அடையாளம் கேட்கவே மாட்டீங்கல்ல. அமெரிக்கான்னு ஊண்டு போயிடுறீங்கல்ல, அதுக்கு மட்டும் ஓகே, எந்த அடையாளமும் தேவையில்லை. ஆண்டவர் வாசலை திறந்தார். ஏன்னா எனக்கு இதை விட அது பெருசா தெரியுது. எப்போ எனக்கு வருகையை விட இதெல்லாம் சின்னதா தெரியுதோ அப்பதான் நான் பயபக்தி உள்ளவனாய் மாறுவேன். எதற்காகவும் இயேசுக்காக நான் எப்ப விடணும்ன்ற இடத்துக்கு வரேனும், விட்டுட்டு வேணா வந்துட்டே இருக்கணும். ஏன்? நான் இதை விட மேலான இடத்துக்கு போக போகிறேன், இதை விட சந்தோஷமான இடத்துக்கு போக போறேன். கேட்கறீங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்கன்னு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டியது உண்மை. நீங்கள் பேழையை கட்டுகிறீர்கள் என்று சொன்னால், பேழைக்குள் போய் தப்பிக்க போகிறீர்கள் என்று சொன்னால், 2வது இந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். 3வது மிக முக்கியமானது, வாசிங்கள் அதே வசனம்
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். மூணாவது என்ன செய்யறான்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காகத்தான் அவன் பேழையை உண்டு பண்ணினான். இதுல ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த இன்னைக்கு உள்ள மீட்டிங்கான தீமாவும் நீங்க வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் 2 உள்ளது உங்களுடைய பர்சனல், 2 உள்ளது உங்க பர்சனல், இது 3வது உங்க ஃபேமிலி. இதுல மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, காடோடைய விஷன் உங்களுக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது, நோவா கிட்ட சொல்லும் போது, ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, உன்னோடு கூட பூமியின் வித்துக்களை எல்லாம் நான் காக்கும்படிக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்வார். 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் 17வது வசனம், வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு. அடுத்து அப்படியே சொல்றார், பறவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடோடைய விஷன் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணணும்? பேரா உள்ள கொண்டு வரணும்னு சொல்றாரு. எல்லாம் கொண்டு வா, அத்தனையும் பேர். அதுவும் வசனம் பைபிள் சொல்லுது, அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டாரு. இப்ப காடோடைய விஷன் ரொம்ப பெருசு, காட்ஸ் விஷன். ஆனால் வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு இருக்குது. அப்பனா காடோடைய விஷன் உலகத்தையே காப்பாத்துறதா இருந்தாலும் கூட, நோவாவுடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்காக இருந்துச்சு? ஃபேமிலியை கொண்டு போய் உள்ள வச்சிடணும். அத்தனை மிருகமும் உள்ள வரட்டும் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி உள்ள வைக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாபடி நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. ஆனா எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா? இந்த பேழையில எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும். நாங்கள் அதற்கு இந்த முழு பேழையை செய்யும் போது அவன் மைண்ட் என்னவா இருந்துச்சான்? ஆண்டவருடைய மைண்ட் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காப்பாத்துறது. நோவாவுடைய மைண்ட் என்னவா இருந்துச்சான் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகம் அழிய போது, ஜலப்பிரளயம் வரப்போது, நிச்சயம் நடக்க போது. விசுவாசத்தினாலே அவன் எல்லாத்தையும் விசுவாசித்தான். ஆனா இதுல எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திரணும்னு பேழ செஞ்சிருக்கிறான். காடோடைய விஷன் உலகம் மிக பெருசு, காட்ஸ் விஷன். ஆனால் வேர்ல்டு விஷன் சொல்லுவாங்க. ஆனால் நோவாவுடைய பிரெஃபரன்ஸ் எதுக்கு இருந்துச்சு? ஃபேமிலிக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கொடுத்துருங்க, உள்ள இடத்த கொண்டாந்துருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா? என் குடும்பம் பரலோகத்துக்குள்ளே வந்துரும்னு. என் கணவன் வந்துருவாரு, மனைவி வந்துருவாங்க, என் பிள்ளைகள் வந்துருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு நாம, நீங்க இப்ப பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் சொல்லுவாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டா உங்களை பத்தின ஒரு சாட்சி சொன்னா, அவர் ரொம்ப நல்ல பிரதர், அவங்க நல்ல சிஸ்டர், அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. இதே சாட்சியை உங்க வீட்டில் உங்களை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்களை பத்தி சாட்சி கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாருமே ஊருக்கு நல்லவங்க. ஊருக்கே நம்ம யாரெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பிரதர் போன் அடிச்சா உடனே கார் எடுத்துட்டு வந்துருவாரு, அவருக்கு நம்ம கஷ்டம்னு சொன்னா இம்மிடியட்டா வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படியே வீட்டில் கேளுங்க, பிரதர் எப்படி ஒரு வேலை செய்ய மாட்டார். நம்ம சொன்னோம்னாலும் ஊருக்கு தான் உழைப்பார், நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டார். அவங்க அம்மா அவரை எல்லாருக்காக தான் பெத்து விட்டுருக்காங்க, எங்களுக்காக இல்லைம்பாங்க. நிஜம். ப்ரிஃபரன்ஸ். நாம வந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், இல்லை அவங்களுக்கு உதவி செய்ய வேணாம், அதெல்லாம் சொல்லவே இல்லை. முதல்ல நம்ம வீட்டை கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், நம்ம வீடு பக்காவா இருக்கான்னு. சிலர் பாருங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க, மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்து ஃபீஸை கொடுத்துருவாங்க. அதுல ஒரு சந்தோஷம், அப்பா கட்டியாச்சு, நம்ம பிள்ளைக்கு கத்தர் பார்த்துப்பார், அவன் பிள்ளைக்கு அப்படியே பார்க்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவங்க பிள்ளைகள் கொடுங்க வேணான்னு சொல்ல, முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க பாருங்க, அவன் உங்களைத்தான் சாட்சியாய் பார்த்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்றேன், நான் ஊழியக்காரன் இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிற மாப்பிள்ளையோ பொண்ணையோ வேணாங்குது, வேணானே சொல்லுது. காரணம் என்ன? ஊழியத்தில் இவரை பார்த்துட்டேன், இவரை மாதிரி இன்னொரு மாப்பிள்ளை நமக்கு வேணவே வேணாம். என்னப்பா அவர் மோசமான, அது சொல்லுது நல்ல ஊழியக்காரரு, ஆனா வீட்டிலே இருக்க மாட்டார், வீட்டையே கவனிக்க மாட்டார். பல நேரங்களிலே கர்த்தர் சொல்ற ஊழியத்தை செய்யும் போது பிள்ளைங்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்குறது வேற விஷயம்.
இப்போ ஆபிரகாம் வந்து ஈசாக்கை கூட்டிட்டு போய் பலி கொடுக்க போறாரு, கத்தியை வாங்குறாரு. ஈசாக்கு ஆபிரகாம் இப்ப எப்படி தெரிவாரு இல்லையா? ஈசாக்கு வந்து ஈசாக்கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு. இல்ல ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்றாரு, மறுநாள் காலையில ஆபிரகாம் எழுந்துன்னு இருக்கோம். ஆபிரகாம் மறுநாளே கிளம்பிட்டாரு. அதுவும் எப்படி? அதிகாலையில் கிளம்பினான் இருக்கோம். காலங்காத்தால எழுப்புறான் ஈசாக்க, வா போவோம். எங்க? ஒரு இடத்துக்கு போவோம் வா. எவ்வளவு அழகா வந்திருப்பான் ஈசாக்கு. அப்பா கூட போறோம். பிள்ளைகளுக்கு அப்பா கூட போறனால ஒரு ஜாலி தானே. அப்பா கூட போனா அதை வாங்கி கொடுப்பாரு, இதை வாங்கி கொடுப்பாரு. இப்படியே போனா 3 நாள் போறாங்க. ஈசாக்கு பார்த்துனே இருக்கிறான், இந்த ஆள் எங்க கூட்டின்னு போறான் நம்மளுன்னு தெரியலையே. 3 நாளா போதே. அப்புறம் ஒரு இடத்துல போய் சொல்றான், நீங்க இங்கே இருங்கன்னு வேலைக்காரங்களை விட்டு தனியா கூட்டு போறான். இப்ப ஈசாக்கு நினைச்சிருப்பான், ஓ நமக்கு தனி ஸ்பெஷலா கொடுக்குறாங்க போல, அங்க போய் ஏதோ நடக்க போது போலன்னு போனா கைய காலை கட்டி மல்லாக்கப்படுத்த வச்சு கத்திய வாங்குறான். எப்படி இருக்கும் பாருங்க ஈசாக்கு. நீங்க ஈசாக்கு வியூல பாருங்க, நீங்க ஆபிரகாம் வியூல ஒரு நீதிமான் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், விசுவாசித்தார், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஈசாக்குடைய வியூ எப்படி இருக்கு? இதுக்கு தான் இத்தனை நாள் கூட்டு வந்தியா நீ? கட்டி போட்டு கத்திய வாங்க. நான் அப்பயே கேட்டல்லப்பா, நான் பலிக்கு என்ன பண்றது, நீ தான் சொல்லவே இல்லை என்கிட்ட, கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு. இப்ப எப்படி இருக்கும்? எங்க அப்பா ஒரு கொலைகாரன், தூக்கிட்டான் கத்திய பாருங்க அப்படின்னு. இப்ப இஸ்மாவேலை கூப்பிட்டு சொல்றாரு காலையில, ஆகார் இந்த துருத்தி தண்ணீர் எடுத்துக்கோ, இந்த இஸ்மாவேலையும் கூப்பிட்டுக்க. இஸ்மாவேல் சாதாரண சின்ன பையன் எல்லாம் கிடையாது. மினிமம் அவனுக்கு அப்ப 13 வயசுக்கு மேல, மினிமம் 13 வயசுக்கு மேல டீனேஜ் பையன். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவனை கூப்பிட்டு போ, நீ கிளம்பி போயிரு. எங்க போ? எங்கேயாவது போ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இஸ்மாவேல் என்ன நினைச்சிருப்பான்? எங்க அப்பா என்ன 13-14 வருஷமா நல்லா தான் வச்சிருந்தாரு, எனக்கு தம்பி பிறந்தோன்னு எங்க அப்பா என்னை வெட்டி விட்டாரு, என்னையும் எங்க அம்மாவையும். நாங்க எகிப்துல அந்த வனாந்தரத்துல, பெயர்சபா வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சோம். எங்க அம்மாவுக்கு என்னை காப்பாத்த வழி தெரியல, சாவர நிலைமைக்கு வந்துட்டேன். எங்க அம்மா கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல அழுதுட்டு கிடந்தாங்க. எங்க அப்பா எனக்கு ஒன்னுத்தையும் கொடுக்கல, ஒரே ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் வச்சு விட்டான். இப்போ இஸ்மாவேலோட வியூல ஆபிரகாம் யாரு? இது ரெண்டுமே ஆபிரகாம் யார் சொல்லி பண்ணாரு? ஆகார அனுப்ப சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். ஈசாக்க பலி கேட்டது யார் தான்? சில நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைங்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது வேற. சில ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்க குடும்பத்தையே கவனிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா இன்னும் தம்பி வீட்டுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க, தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க, அங்க செஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா கேட்க, எப்பா நமக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நம்மை தூரத்துல இருந்து கொண்டு வந்து ஆண்டவர். அந்த அம்மா அட லூசு, கர்த்தர் பார்த்து பாருன்னு எனக்கு தான் தெரியுமே. நீ முதல்ல நம்ம வீட்டை பாரு, படிச்ச பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு, சாப்பாடு போடு. உலக பிரகாரமாக நாம் முதல்ல எதை கவனிக்கணும்? பிள்ளைகளை கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இது உலகமா, நீங்க ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பேழையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதுதான், நோவாக்குள்ள ஒரு விஷன் வந்துச்சு இல்ல, அந்த விஷனை கொண்டு போய் யாருக்குள்ள நுழைக்கிறான்? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறான். 3 பசங்க, வாலிப பசங்களுக்குள்ள நுழைக்கிறான். ஏலியோட விஷனை யாருக்குள்ள நுழைக்க முடியல? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்க முடியல. ஏலி விஷன் இல்லாதவனான்னு கேட்காதீங்க. ஏலி சாமுவேலை ஒழுங்கா தான் வளர்த்திருந்தான். சாமுவேலை வளர்த்தது யாரு? ஏலி தானே. ஆனா யாரதான் தப்பா வளர்த்துட்டான்? பிள்ளைகளை தப்பா வளர்த்துட்டான். போதனை ஒரே மாதிரி தான் கொடுத்தான், ஆனா சாமுவேலுக்கு கொடுத்தது வேற, பசங்களுக்கு சொன்னது வேற. ஏலியோட விஷன் யாருக்குள்ள போல? ஏனோக்குடைய விஷன் மெத்துசுலாக்குள்ள போகல. மோசேயோட விஷன் அவனுடைய சந்ததிக்குள்ள போகல. பினகாசோட விஷன் அவங்க சந்ததிக்குள்ள போகல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள போதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைக்கு போகுது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான மேன்மை உங்க பிள்ளைகளுக்கு போகுது. ஆனால் கர்த்தர் கொடுத்ததான விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள போயிருக்குதா? நீங்க அதை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க உங்க பிள்ளையை நீங்க மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் கட்டல. உங்க பிள்ளைகளுக்கு அது வந்து சேரவே இல்லை அந்த விஷன். அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல. பிள்ளைகளுக்கு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? போன் எடுத்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கிறோம், கரெக்ட் தானே? ஜோம் பண்ணியான்னு கேட்டோமா? வைக்கிறதுக்குள்ளேயாவது ஒரு தடவை ஜோம் பண்ணியான்னு கேட்கணும்ல. வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு தடவையாவது ஜோம் பைபிள் வாசியான்னு கேட்கணும்ல. நம்ம கேட்கறதுலாம் என்ன? சாப்பிட்டியா? டியூஷன் போனியா? ஸ்கூல் போனியா? ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? எவ்வளவு மார்க் எடுத்த? டேய், நான் உனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ நல்லபடியா அங்க படிச்சாதான். அவன் படிச்சிருவான். ஒரு நாள் வரும், பையன் காலேஜ்ல நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான், சேர்க்க சரியில்லை சார், அவன் பண்றதெல்லாம் பண்ண முடியல, கேட்க முடியல, உங்க பையனை கொஞ்சம் கண்டிப்பா வச்சுக்கோங்க.
அப்பாவுக்கு குத்துது. என்ன மக அப்படி இருக்கு, பிள்ளைகள் அப்படி இருக்கு. அங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் கிட்ட அழுவுறது. என்ன செய்யலாம் பாஸ்டர், என்ன செய்யலாம்? ஆண்டவரை கொடுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டிய. நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொடுங்க, வேணான்னு சொல்லல. முதல்ல ஆண்டவரை கொடுத்துருங்க. ஒருவேளை வேற எது இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், விஷன், தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகவில்லை. இன்னைக்கு அப்பா வந்து விசுவாசத்துல ஊழியத்தை கட்டிடுறார், எழுப்பிடுறார். பசங்க விசுவாசத்துல ஊழியத்தை நடத்துறானா? இல்ல. அப்பா வச்சிருக்கிற சொத்தை வச்சு நடத்திட்டு இருக்கான், அப்பா வச்சிருக்கிற ஆத்மாக்களை வச்சு நடத்திட்டு இருக்கான். இவனுக்கு சொத்தோடைய வேல்யூ தெரியுது, ஆத்மாவோட வேல்யூ தெரியல. அப்பாவுக்கு சொத்தோட வேல்யூ தெரியாது, ஆனா ஆத்மா வேல்யூ தெரியும். ஏன்னா அவர் நடந்து திரிஞ்சு ஆத்மாக்களை கொண்டாந்தாரு. இவன் என்ன பண்றானா, ஆத்மா போனா போய் தொலைது, அதை பத்தி இல்ல. லேண்ட் இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் போகுது, இன்னைக்கு இது 10 கோடி ரூபாய் போகுது. லேண்டுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆத்மா கொடுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் இவனுக்கு வந்துருச்சு, அப்பா கிட்ட இருந்த விஷன் இவனுக்கு வரல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதான் நடந்துட்டு இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுங்க, எனர்ஜி பார்த்து கொடுக்குறாங்க, கலோரி பார்த்து கொடுக்குறாங்க, ஃபைபர் பார்த்து கொடுக்குறாங்க, ஃபேட் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை கொடுக்க மாட்டாங்க. என்னங்க ஆண்டவரை கொடுக்கல? நாங்களும் சர்ச்சுக்கு கூட்டு வரதானே. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரு அனுபவம் பெற்றீர்கள்ல. உங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரு, எப்படி வேறு பிரிச்சாரு, எப்படி கஷ்டத்திலிருந்து மேல தூக்கிட்டு வந்தாரு, எப்படி தரித்திரத்திலிருந்து உயர்த்தி வச்சாரு, அந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே வேல்யூபிள் பாடம். நீங்க கொடுக்கிற பணம் ஒளிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் அடைந்த அனுபவம் இருக்குல்ல, அது அவனை உருவாக்கிடும் விசுவாசத்துல. எங்க அப்பா ஒண்ணும் இல்லாம இருந்தாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். ஏன்னா அதோட காலத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு கொடுத்தாரு. இந்த சூழ்நிலையில இருந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மேன்மைய, அதை விட குறைவா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிற, அதான் பேழையை உண்டு பண்ணுதல். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஆசை இருக்குது. பிள்ளை அமெரிக்கால படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்தியால அப்படி பண்ணணும், இப்படி பண்ணட்டும், யாரும் வேணாம்னு சொல்லல. பட் ஸ்பிரிச்சுவலா கட்டி இருக்கிறீங்களா உங்க பிள்ளைய? அதான் கேள்வி.